எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. மூலம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி கேது. விலங்கு ஆண் நாய். விசுவாசம், பாதுகாப்பு மற்றும் சில சமயங்களில் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் தங்கள் கொள்கைகளில் உறுதியாகவும் கட்டுப்படுத்த முடியாத வெறித்தனத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஆழமான உள்ளுணர்வு மற்றும் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது. தான் சார்ந்தவரிடம் அதிக பாசமும் சிறந்த மோப்ப சக்தியும் அதிகமான கேட்கும் திறனும் கொண்டும் செயல்படுகிறது. இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணம் பொருந்துகிறது. இவர்கள் ஆன்மீகத்தில் அதிதீவிர ஆராய்ச்சி கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மரம் மராமரம். இது உயரமாகவும் உறுதியாகவும் வளரக்கூடியது. இது மருத்துவம் மற்றும் பல விதங்களில் மனிதர்களுக்கு பயன்படுகிறது. இதை சார்ந்த மனிதர்களும் வலிமை, தைரியம், தடைகளை தகர்த்தெறிந்து முன்னிலும் குணங்களை கொண்டிருக்கிறார்கள். பறவை செம்பொத்து என்பது கழுகு, பருந்து மற்றும் வல்லூரின் பொதுவான பெயர்களாகும். இது கூர்மையான பார்வை மற்றும் அறிவு இலக்கை அடையும் வரை போராடும் குணமும் வேட்டையாடும் திறன் கொண்டும் யாரும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரமானதும் இருக்கிறது. இதை சார்ந்த மனிதர்களுக்கும் இது போன்ற குணங்கள் பொருந்துகிறது. இவையாவும் மூல நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்களாகும். மூலம் 1 பொதுவான குணங்களோடும் துடிப்பானவர்களாகவும் தலைமை பண்பு, தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் அதிதீவிர நாட்டம் கொண்டவர்களாகவும் செயல்படுகிறார்கள். இவர்கள் தாம் சேர்க்கும் செல்வங்களை குடும்பம் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக அளவில் செலவு செய்பவர்களாகவும் தன் குடும்ப எதிரிகள் இவர்களை கண்டவுடன் தன் நிலையை மறந்து பின்வாங்கி செல்கிறார்கள். மூலம் 2 பொதுவான குணங்களோடும் எங்கும் எதிலும் ஆன்மீகம் சார்ந்த குடும்ப வாழ்க்கையோடும் கடின உழைப்பாளிகளாகவும் இங்கு பெண்களை அதிக பலம் பெற்று, அதாவது அதிக நிர்வாக திறன் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் சேர்க்கும் செல்வங்களை ஆலய பணிகளுக்கு செலவு செய்வதுடன் தன் குடும்ப மகிழ்ச்சிக்கும் அதிக சுபவரியம் செய்கிறார்கள். தன் குடும்ப எதிரிகளுக்கு சாதியம் என்றால் காடு கொள்ளாது போன்ற நிலைகளில் அதிர்ச்சி அளிக்கிறார்கள். மூலம் 3 பொதுவான குணங்களோடும் ஆன்மீக விவாதங்களை அறிவுபூர்வமாக தன் எண்ணங்களை பிறருக்கு புரிய வைப்பதில் ஆர்வம் கொண்டும் ஆன்மீக உலகத்திலே அதிக நாட்டம் கொண்டும் குடும்ப உறவுகளிடம் தாமரை இலையும் தண்ணீருமாக இருந்தாலும் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யும் குணம் கொண்டவர்கள். தேவைப்பட்டால் தன் குடும்ப எதிரிகளை தன் தைரிய வீர பராக்கிரமத்தால் பரம்பார்க்க தயங்குவதில்லை. மூலம் 4 பொதுவான குணங்களோடும் ஆன்மீக மற்றும் குடும்ப நிலையில் எளிதில் உணர்ச்சிவசப்படுபவர்களாகவும் தாய்மை உணர்வோடும் அறிவு சார்ந்த திறமையோடும் பொது சேவைகள் இரக்க குணங்களோடும் சமூக மற்றும் குடும்பங்களை இரு கண்களாக பாவித்து சுபவரியங்கள் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை மன்னித்து மறந்தும் சகிப்புத்தன்மையோடும் வாழ்கிறார்கள். மூலத்தின் அமைப்பானது கல்வி, செல்வம், வீரம் என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.